Hello friends, welcome to our YouTube channel Vistara Institute of Banking. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் த காலம். இதுல காலம் 1ல 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, காலம் 2ல 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம இதை எப்படி மேட்ச் பண்ணணும்னா எந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாகவும் கிராமட்டிக்கலாகவும் கரெக்டா இருக்கோ அந்த சென்டென்ஸை நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ எடுத்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் காலம் 1ல இருக்க ஏவும் வந்து இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு நியூஸ் தான் இருக்கு. காலம் 2ல பார்த்தீங்கன்னா அதுவும் இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு நியூஸ் தான். எஃப் பார்த்தீங்கன்னா அதுவும் இஸ்ரேல் சம்பந்தமான நியூஸ் தான். நெக்ஸ்ட் காலம் 1ல பி பார்த்தா அது ஆப்கானிஸ்தான் பத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலம் 2ல டி பார்த்தா அதுவும் ஆப்கானிஸ்தான் சம்பந்தமா தான் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்த்து நம்ம மேட்ச் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏஇ பார்த்தோம்னா பிரசிடென்ட் ஜோ பைடன் ஆர்டர்ட் யூஎஸ் ஷிப்ஸ் அண்ட் வார் பிளேன்ஸ் டு மூவ் க்ளோசர் டு இஸ்ரேல் இன் ஷோ ஆஃப் சப்போர்ட். ஜோ பைடன் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காருன்னா யூஎஸ் ஷிப்ஸையும் வார் பிளேன்ஸையும் வந்து இஸ்ரேலுக்கு க்ளோஸா போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறுத்த சொல்லியிருக்காரு. இது வந்து ஈயோட மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டடிங் இன் இஸ்ரேல் மெயின்லி அட் டாக்டரல் அண்ட் போஸ்ட் டாக்டரல் லெவல்ஸ். இது வார் பிளேன்ஸ்க்கும் இங்க ஸ்டடிங் இன் இஸ்ரேல் ரெண்டும் நமக்கு மேட்ச் ஆகல. ஸோ ஆப்ஷன் 1 வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிடி, த டோல் ஃப்ரம் அ சீரீஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் இன் வெஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான். இந்த இடத்துல வர டோல் என்ன மீனிங் வரும்னா அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் டன், அதாவது எவ்வளோ வந்து ஒரு டேமேஜ், ஒரு இன்ஜுரியோ இல்ல டெத்தோ வந்து ஒரு விஷயத்தினால ஏற்பட்டிருக்கு அந்த இதை சொல்றதுக்கு தான் இந்த டோல் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இந்த டோல் ஃப்ரம் அ சீரீஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் இன் வெஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான், அதாவது சீரீஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் போது ஒரு தடவைக்கு மேல நிறைய தடவை வந்து எர்த்குவேக்ஸ் அங்க இப்போ ஒரே தடவை வந்திருக்கு. ஸோ சீரீஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் இன் வெஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட நம்ம டிஏ மேட்ச் பண்ணோம்னா மோஸ்ட் ரூரல் ஹோம்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் ஆர் மேட் ஆஃப் சன் ஃபயர்ட் மட் பிரிக்ஸ். அப்படின்னா இது ரெண்டும் வந்து நமக்கு மேட்ச் ஆகல. ரெண்டுமே ஆனா ஆப்கானிஸ்தான் பத்தி தான் இருக்கு. ஆனா நமக்கு கிராமட்டிக்கலா பார்க்கும்போது மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 3 வந்து ஏஎஃப் கொடுத்துருக்காங்க. இதே தான் ஏ மொதல் பார்த்தோம். இப்போ எஃப் பார்த்தோம்னா 2 இஸ்ரேலி டூரிஸ்ட் வேர் ஷாட் டெட் அலாங் வித் தேர் கைடு. இது பார்த்தீங்கன்னாலும் இஸ்ரேலி டூரிஸ்டை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கைடோட சேர்த்து 3 பேரை கொண்டிருக்காங்க. அப்ப டூரிஸ்ட் வேர் ஷாட் டெட் அலாங் வித் தேர் கைடு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டு இஸ்ரேலி டூரிஸ்ட்ன்றது வந்து ரெண்டும் மேட்ச் ஆகல. ஸோ ஏஎஃப்பும் நமக்கு மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் சிடி கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வித் த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அப்ராக்சிமேட்லி 900 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வந்து ஸ்டடிங் இன் இஸ்ரேல் மெயின்லி அட் டாக்டரல் அண்ட் போஸ்ட் டாக்டரல் லெவல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து 900 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஸ்ரேல்ல வந்து டாக்டரல் அண்ட் போஸ்ட் டாக்டரல் லெவல்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ 900 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் நமக்கு மேட்ச் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுமே வந்து மீனிங்ஃபுல்லாகவும் கிராமட்டிக்கலாகவும் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் சிஇ தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.